வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் கான்கிரீவ் எழுதின த வே ஆஃப் த வேர்ல்டு இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. த வே ஆஃப் த வேர்ல்டு வந்து ஒரு ரெஸ்டரேஷன் காமெடி. இதில் முக்கியமான தீம்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் லவ் அண்ட் மேரேஜ், பர்சிவேர்னஸஸ் ஆஃப் மணி அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரிவேலன்ஸ் ஆஃப் டிசெப்ஷன் அண்ட் மேனிப்புலேஷன். அதாவது வந்து காதல்லையும் கல்யாணத்துலையும் இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள், நெளிவு சுழிவுகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், அதெல்லாம் இதில். அதே மாதிரி பணத்துக்கும் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்துக்கும் எப்படி வந்து மனிதர்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க, அதுக்காக வந்து என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்றது. ரெண்டாவது, இவ்வளோ எல்லாம் இருந்தாலும் ஒருத்தர் எப்படி ஏமாற்றப்படுறாங்க, ஒரு சூழ்நிலை எப்படி அவங்களுக்கு சாதகமாகவோ இல்லை பாதகமாகவோ மாறுது அப்படின்றது தான் இந்த கதை. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிலமெண்ட்டு, லேடி விஷ்ஃபோர்ட், சர் ரோலண்ட், ஃபேனால், மிஸ்ஸஸ் மார்வுட், மிஸ்ஸஸ் ஃபேனால், ஃபாய்பிள், வெயிட்வெல், சர் வில்ஃபுல், மிரபல், பெட்டி. இந்த ட்ராமா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கான்கிரீவ் வந்து ரால்ஃப் த ஏர்ல் ஆஃப் மாண்டேக்கு ஒரு டெடிகேஷன் கொடுக்குறாரு. ஏன்னா வந்து அப்போ அவரோட பேட்ரனேஜ் அவருக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால. அந்த டெடிகேஷன் முடித்த உடனே ஃபேனால் கேரக்டர் நடிக்கிற அந்த நடிகர் வந்து ஆடியன்ஸை பார்த்து ஒரு கவிஞராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத எடுத்து சொல்கிறாரு. அதே சமயத்தில் ட்ராமா வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம பார்க்குறோம் மிரபலும் ஃபேனால் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒருத்தரோடு போட்டி போட்டு தான் இருக்காங்க. அவங்க தங்களோட சூழ்நிலையை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது ஃபேனால் வந்து ஒத்துக்கிறாரு. அரபெல்லா லாங்குவேஜை அவளோட பணத்துக்காக தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், அவள் மேலே எனக்கு எந்த விதமான அனுபவம் இல்லை அப்படின்றத. அதே மாதிரி மிரபலுக்கும் மிலமெண்ட்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. இப்போ அரபெல்லா லாங்குவேஜ்க்கும் நிறைய பணம் இருக்குது, மிலமெண்ட்டுக்கும் நிறைய பணம் இருக்குது. அதனால தான் ஃபைனல் வந்து அரபெல்லா லாங்குவேஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் மிரபலுக்கு வந்து மிலமெண்ட்டோடைய பணமும் வேணும், அதே சமயத்தில் அவர் வந்து அவளை உண்மையாகவே காதலிக்கிறதுனால அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ மிலமெண்ட் யாருன்னா மிஸ்ஸஸ் ஃபேனாலோட கசன், அதாவது ஃபேனாலோடைய ஒய்ஃபான அரபெல்லா லாங்குவேஜோடைய கசன். அவங்களுக்கு பணம் வரணும்னா லேடி விஷ்ஃபோர்ட் இவங்க வந்து ஃபேனாலோடைய அம்மா, மிலமெண்ட்டுக்கு ஆண்ட்டு. அவங்க வந்து ஆமாம் இந்த சொத்து அவங்களுக்கு போகலாம் அப்படின்ற இசைவை கொடுத்தாதான் அந்த ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய பணம் வரும். அதனால் மிரபல் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா மிலமெண்ட்டும் அவரும் வந்து காதலிக்கிற விஷயத்த மறைச்சிட்டு அவருக்கு லேடி விஷ்ஃபோர்ட் மேலேயே விருப்பம் இருக்கிற மாதிரி அவர் வந்து நடிச்சிட்ருக்காரு. லேடி விஷ்ஃபோர்ட்டுக்கு ரொம்ப வயசு அதிகம்தான், ஆனாலும் மிரபல் வந்து அவங்க மேலே வந்து அன்பு இருக்கிற மாதிரி காதல் இருக்கிற மாதிரி நடிச்சுட்டுருக்காரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா அவங்க மேலே அன்பு இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்கிட்டோன்னா இப்போ அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகிறோம் இல்லையா, ஆனால் போகிறது வந்து மிலமெண்ட்டை பார்க்க தான். ஆனால் லேடி விஷ்ஃபோர்ட் வந்து சந்தேகப்பட மாட்டாங்க, நாம் வந்து அவங்கள தான் பார்க்க போகிறதா நினச்சிப்பாங்க. அதே சமயத்தில் மிலமெண்டோட நம்மளுடைய அன்பை வந்து நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். மிலமெண்ட்டுக்கும் வந்து மிரபலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னன்னா இப்போது வந்து அவங்க இந்த லேடி விஷ்ஃபோர்ட்டுடைய எதிர்ப்போடு அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த சொத்துமே கிடைக்காது. அதே லேடி விஷ்ஃபோர்ட்டோட இசைவோடு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க சொத்தெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவங்க வந்து சரி மிரபலோடையே இருக்கிற அந்த காதல் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. இப்போ வந்து மிரபல் வந்து ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளானை வந்து அவருடைய சர்வெண்ட்டான வெயிட்வேலை வச்சு தான் அவர் அந்த பிளானை போடுறாரு. வெயிட்வெல் வந்து எப்படின்னா லேடி விஷ்ஃபோர்ட்டோடைய சர்வெண்ட்டான ஃபாய்பிளை தான் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் வந்து ஆசைப்பட்டுன்னு இருக்காரு. இந்த நிலைமையில தான் இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ ஃபேனாலும் மிரபலும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விட்வுட் அண்ட் பெட்டுலன்ட்டு ரெண்டு ஜென்டில்மேனை பார்க்குறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமும் இல்லை, அந்த ஹையர் சொசைட்டியோடைய அந்த நடவடிக்கைகளும் அவங்களுக்கு அவ்வளோவாலாம் தெரியாது. இப்போ வந்து விட்வுடும் பெட்டுலன்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை லேடி விஷ்ஃபோர்ட்டுக்கு மிரபலை பிடிக்கவே பிடிக்காது, அதே மாதிரி நாங்கள் பார்த்துட்டோம், மிலமெண்ட் வந்து லேடி விஷ்ஃபோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்வாங்க, ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அவங்களோட சொத்து வந்து அவங்க கையில் வரும், அதனால் அவங்கள மீறி அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்கன்ற விஷயத்த இங்கே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி லேடி விஷ்ஃபோர்ட்டுக்கு மிஸ்ஸஸ் மார்வுடுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது. அவங்க வந்து இப்போ மிஸ்ஸஸ் ஃபெனாலோடைய பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே சொல்கிறாங்க எப்படி வந்து ஆண்களை நம்பக்கூடாது, அவங்கள பிடிக்கவே இல்லை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது மிஸ்ஸஸ் ஃபெனால் சொல்கிறாங்க எனக்கு என் கணவரை கூட பிடிக்காது, ஏன்னா வந்து அவர் என்னை பணத்துக்காக தான் திருமணம் பண்ணிக்கிட்டாருன்றது எனக்கு நல்லா தெரியுது இப்போது, அதனால் எனக்கு வந்து ஆண்களே பிடிக்கல அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. கதைப்படி பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் ஃபெனால் அதாவது அரபெல்லா வந்து திருமணத்துக்கு முன்னாடி மிரபலோடைய தொடர்பில் இருந்துருக்காங்க. ஆனால் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஃபெனாலை.
இப்போ ஃபேனாலை பற்றி பேசும்போது மிஸ்ஸஸ் மார்வுட் வந்து அப்படியே கொஞ்சம் வெட்கப்படுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கும் ஃபேனாலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அவங்க வந்து நெருங்கி பழகிட்டுருக்காங்க. இப்போ வந்து அவங்க மிரபலை வந்து பற்றி பேசின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் மிரபல் அங்கே வராரு. அவர் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஃபெனாலோட பேசின்னு இருக்காரு. அவங்க பேசின்னு இருக்கும்போது ஃபெனாலும் அங்கே வராரு. அவர் வந்து மார்வுட அடிச்சுக்கிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ நமக்கு வந்து மிரபலும் மிஸ்ஸஸ் ஃபெனாலும் வந்து திருமணத்துக்கு முன்னாடி, அதாவது மிஸ்ஸஸ் ஃபெனாலோட திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து திருமணத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல உறவு அவங்க 2 பேருக்குள்ள இருக்குன்றது புரியுது. அதே மாதிரி ஃபெனாலும் மார்விடும் ரொம்ப நெருங்கி பழகுறாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு தொடர்பு இருக்குன்றது நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. இப்போ ஃபெனால் வந்து சொல்கிறாரு, ஓ மிரபல் வந்து ஏமாற்றிட்டு இருக்கான்றதை நீ லேடி விஷ்வர்ட்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல, ஆனால் எனக்கு வேறு ஒரு புது பிளான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா ஃபெனாலுக்கு என்னென்னா, அவருக்கு வந்து மிஸ்ஸஸ் ஃபெனாலோடைய பணமும் வேணும், மிலமெண்ட்டோடைய பணமும் வேணும் அப்படின்றது அவர் தெளிவுபடுத்துகிறாரு. இப்போ மிஸ்ஸஸ் ஃபெனால் அண்ட் மிலமெண்டோட சொத்து இவருக்கு வந்துடுச்சுன்னா, ஃபெனால் வந்து கண்டிப்பாக வந்து மார்வுடோட அதை வந்து பகிர்ந்துப்பார். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு அஃபேர் இருக்குது. இப்போ வந்து மிரபல் என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ்ஸஸ் ஃபெனால் கிட்ட, அதாவது வந்து கவலையே படாத, நான் வந்து மிலமெண்ட்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ அவள் பணம் எனக்கு வந்துடும், அது கண்டிப்பாக லேடி விஷ்வர்டுடைய சம்மதத்தோடு தான் நான் பண்ணிப்பேன். அதே மாதிரி உன்னுடைய பணமும் உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். அது உன் கணவர் கையில் வந்து, ஏன்னா அவன் பணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான், அவன் மேலே அன்பே இல்லை, அதனால உன் பணம் உனக்கே வந்து சேர்றதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ மிரபல் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வெயிட்வெல்ல வந்து சர் ராலண்ட் அப்படின்ற ஒரு கேரக்டரில், அது வந்து அவனோட அங்கிள், ஆனால் நிஜமாக அங்கிள் கிடையாது, அவனை வந்து சர் ராலண்டாகவும் பெரிய பணக்காரர் மாதிரியும் கிட்டத்தட்ட லேடி விஷ்வர்ட்டோட வயசுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஆளாகவும் அவரை வந்து ஏமாற்றி அனுப்புகிறாங்க. அவரும் வந்து நடிக்கிறதுக்கு வந்துடுறாரு. இப்போ எப்படியாவது லேடி விஷ்வர்ட்டை இவரை திருமணம் செய்யறதுக்கு இவங்க வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எண்ணம். ஏன்னா அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மிரபல் வந்து அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இவ்வளோ உன் ஸ்டேட்டஸில் இல்லாத ஒருத்தனை வந்து நீ திருமணம் பண்ணிக்கிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிலமெண்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்றது எண்ணம். இப்போ லேடி விஷ்வோட சம்மத்தோடு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க சொத்தும் அவங்களுக்கு வந்து கிடச்சிடும். இப்போ மிஸ்ஸஸ் மார்வுட் வந்து அவங்க லேடி விஷ்வோடுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. அவங்க சொல்கிறாங்க, நான் ஃபாய்பல் வந்து மிரபலோட பேசியிருந்ததை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்கிற ஒரு சின்ன க்ளாசெட்டில் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபாய்பல் அங்கே வராரு. வந்துட்டு லேடி விஷ்வர்டோடைய போர்ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சர் ராலண்டுக்கு போகுது. லேடி விஷ்வர்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி வந்து நம்மளை பார்க்குறதுக்கு சர் ராலண்ட் வராருன்னு. ஏன்னா வந்து கேள்விப்பட்டிருக்காங்க அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அவர் நிறைய பெரிய பணக்காரர்னு. அதனால் அதுக்காக அவங்க தயாராகணும் அப்படின்றத முடிவில் இருக்காங்க. இப்போ ஃபாய்பல் வந்து சொல்கிறாங்க, அதாவது வந்து அவங்க ஏன் மிரபலை வந்து இன்சல்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து லேடி விஷ்வோட்டை வந்து இன்சல்ட் பண்ணதால தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ லேடி விஷ்வோட்டுக்கும் மிரபலோடைய பேரை வந்து கெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதே சமயத்தில் சர் ராலண்டை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் ராலண்டுக்கும் மிரபலை பிடிக்கல, ஸோ எனக்கும் பிடிக்கல அவருக்கும் பிடிக்கல, அதனால் எங்கள் 2 பேருக்குள்ள நல்ல பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் ஃபாய்பல் வந்து சொல்கிறாங்க, லேடி விஷ்வோட்டுக்கு வந்து அந்த படத்தை வந்து அவங்க வரைஞ்சி அமிச்சாங்க இல்லையா சார் ராலண்டுக்கு, அந்த படம் மாதிரியே இருக்கணும்னா அவங்க நிறைய மேக்கப் போட்டால் தான் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி அவங்கள வந்து மாற்ற முடியும் அப்படின்னு. ஆனால் லேடி விஷ்வோட் வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் மிஸ்ஸஸ் ஃபெனால் வந்து உள்ளே வராங்க. வந்துட்டு அவங்க வந்து அந்த பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஃபாய்பலை வச்சு லேடி விஷ்வோட்டை அவங்க ஏமாற்ற போகிறாங்கன்னு. அவங்க போயிட்ட அப்புறம் தான் மார்வுட் வந்து ஒரு க்ளோசெட்டில் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களே, அவங்க இதெல்லாம் கேட்டுட்டாங்க. அதனால் சரி நம்ம லேடி விஷ்வோட் கையில் போய் உண்மையை சொல்லிடலாம், அதாவது ஃபாய்பல் வந்து ராயலண்டை வரார் இல்லையா, அவர் வந்து உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, மில்லமெண்ட் விட்வுட் பெட்டுலண்ட் அவங்க வராங்க. அப்போ மார்வுட் வந்து மில்லமெண்ட்டோடைய பேசின்னு இருக்காங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா மிரபலோடைய பிளானை பற்றி. இப்போ விட்வுடோடைய ஹாஃப் பிரதரான வில்ஃபுல் அங்கே வராரு. மார்வுடால் முடியல, ஏன்னா இவங்க பண்ணுற பைத்தியக்காரதனெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது விட்வுட் வில்ஃபுல் பெட்டுலண்ட்லாம் பண்ணுறதுனால அவங்கள வந்து சமாளிக்கவே முடியல. அதே சமயத்தில் ஃபெனாலும் லேடி விஷ்வோட்டும் அங்கே வராங்க. அப்போ மார்வுட் வந்து ஃபைனலை வார்ன் பண்ணிடுறாங்க, அவங்க மிரபலோட பிளானை சொல்லிடுறாங்க. ஃபெனால் இதை கேட்டோன்னு ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. ஆனால் அவர் மார்வுட் கிட்ட வந்து சொல்கிறாரு, கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி
இப்போ மிஸ்ஸஸ் ஃபெனால், அதாவது அரபெல்லாவோட பணம் எல்லாம் எனக்கு தான் வரும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதே சமயத்தில் எப்படியாவது மிரபலோட பிளானை வந்து நம்ம கெடுத்துடணும், அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ வந்து லேடி விஷ்வோட்டுக்கு வந்து இன்னும் இதிலலாம் நம்பிக்கை வரல. அதனால் ரோலண்ட் வந்தோடனே நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து மிரபல் வராங்க. வந்த உடனே அவங்களுக்கும் மிலமெண்ட்டுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. ஆனால் 2 பேரும் அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து மனசு ஒத்தி போய் 2 பேரும் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு வாழலாம் அப்படின்ற முடிவுக்கு இங்கே வந்துடுறாங்க. வில்ஃபுல்லும் வந்து மிலமெண்ட் கையில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஃபெனால் வந்து அங்கே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மிலமெண்ட் வந்து இப்போ கூட வில்ஃபுல்லாக திருமணம் பண்ணிக்கலாம், அதாவது மிரபலோட பிளான் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் விட்வுட், பெட்டுலன், வில்ஃபுல் இவங்கெல்லாம் அங்கே வராங்க, நல்லா குடிச்சிட்டு வராங்க. அவங்களோட லேடி விஷ்வுட்டும் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாருமே மிலமெண்ட் கீழே சொல்கிறாங்க, நீ வில்ஃபுல்லை திருமணம் பண்ணிக்கோ. லேடி விஷ்வுட சொல்கிறாங்க, நீ வில்ஃபுல்லை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நான் முழு சம்மதம் தரேன்னு. அப்போ சார் ரோலண்ட் அங்கே வந்துட்டு அவர் சொல்கிறாரு லேடி விஷ்வுட் கிட்ட, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது தான் ஃபாய்பல் வந்து மார்வோட எழுதி கொடுத்த ஒரு லெட்டரை வந்து மிரபலோட பிளான் எல்லாம் அதில் எழுதியிருக்கு. அதில் வந்து எடுத்து கொடுத்துட்றாரு லேடி விஷ்வுட் கிட்ட. ஆனால் சார் ரோலண்ட் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து நிஜமாகவே பணக்காரன் தான், இரு நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு. அதே சமயத்தில் எங்கள் ஃபெனாலும் மிஸ்ஸஸ் ஃபெனாலும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஃபெனால் சொல்கிறாரு அரபெல்லா கிட்ட, அதாவது மிஸ்ஸஸ் ஃபெனால் கிட்ட, நீ மிரபலோட இன்னும் தொடர்பில் தான் இருக்க, அதனால் எனக்கு வந்து லேடி விஷ்வுட் கிட்ட சொல்லி மில்லமெண்ட்டை எனக்கு திருமணம் பண்ணிவை, அப்போ தான் வந்து நான் வந்து உன்னை வந்து அசிங்கப்படுத்தாமல் இருப்பேன் அப்படின்னு. அவர் உண்மையான என்னன்னா மில்லமெண்ட்டோடைய பணம்லாம் அவருக்கும் வந்துடணுன்னு. ஆனால் மிஸ்ஸஸ் ஃபெனால் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீயும் தான் வந்து மார்வுடோட அஃபேரில் இருக்க, அது எனக்கும் தெரியும், நானும் உன்னை வந்து அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மார்வுட் இங்கே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி லேடி விஷ்வுட் இல்லையா, அவங்க வந்து ஃபெனால் என்ன கேட்டாலும் ஒத்துக்கணும். ஏன்னா வந்து இப்போ லேடி விஷ்வுட் வந்து தன்னோட ஸ்டேட்டஸில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை சார் ரோலன்னு நினச்சி அவங்க வந்து அவருக்காக கூட போய் பேசினதே வந்து ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். அது வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அது பெரிய ஸ்கேண்டல் ஆகிடும். அதனால் ஃபேனல் எது கேட்டாலும் நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அவங்க மனசை மாற்ற பார்க்குறாங்க. மிரபல் வந்து அங்கே வராங்க. வந்துட்டு லேடி விஷ்வுட் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. இப்போ வந்து லேடி விஷ்வுட்டுக்கு நல்லா தெரிஞ்சிடுது சார் ரோலண்ட் வந்து ஒரு ஏமாத்துக்காரர் அப்படின்னு. அதே சமயத்தில் இங்கே என்ன ஆகிடுதுன்னா, எல்லாருமே பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மிரபல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபெனாலுக்கு மிஸ் அரபெல்லாவோட பணம் எதுவுமே போகாது. அரபெல்லாவோட பணம் அரபெல்லாவுக்கு மட்டும்தான் போகணும், ஃபெனாலுக்கு எதுவுமே போகாதுன்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஃபெனாலுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம தோத்துட்டோம், நமக்கு எந்த பைசாவும் வராதுன்னு தெரிஞ்ச உடனே, அது மாத்திரம் இல்லாமல் இப்போ வந்து அவர் மார்வோடோட நெருங்கி பழக்கிறதும் வெளியில் வந்துடுச்சுன்னா அவருக்கு வந்து ரொம்ப பாதகமாக அமைஞ்சிடும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இப்போ வந்து தான் எப்படி ஏமாற்றப்பட்டோம், இதெல்லாம் ஏன் ஏமாந்தோன்றதை லேடி விஷ்வுட் புரிஞ்சுக்கிறதுனால அவங்க வந்து மிரபலை கூப்பிட்டுட்டு, சரி நீ மில்லமெண்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட வந்து கதை வந்து முடியுது. ஆனால் பிளேயோட எண்டில் வந்து ஒரு எபிலாக் வருது. அது என்ன, அந்த எபிலாகில் வந்து விஷயம் சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்ததை நம்ம வந்து சமுதாயத்தில் நடக்கிறது தான் நாங்கள் இங்கே வந்து நாடகமாக போட்டிருக்கோம். நம்ம செய்யக்கூடிய தவறுகள், நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள், இதை தான் நாங்கள் எடுத்து காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.